ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வாவோட எபிசோட் 5 தமிழ் எக்ஸ்பிரஷன் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வைனா வீடியோ வரும். ஸோ அதனால தான் வந்து வைனா நான் எப்பயுமே வீடியோவை லைக் பண்ண பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, ஸோ ஒரே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கம்முன்னு உட்காந்துருக்கான். அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க பாத்திரம் கழுவுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். ஸோ அந்த தாய் இருக்கான் இல்லையா, அவன் தான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்ருப்பான். இவனை வந்து நான் பார்த்துருக்கே கூடாது, என்னப்பா பாதி சாகிற அளவுக்கு அடிச்சிட்டான், கிட்டத்தட்ட நரகத்தையே காமிச்சிட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து லிட்டரலாக அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த நாயால் தானே அப்படி ஆனால் அந்த கிம்ச்சி ஜிகாய்க்காக வந்து அந்த பையன் வில்லன் மாதிரியே நடித்தான். ஸோ இதெல்லாம் வந்து கிம்ச்சி ஜிகாய்னால தான் ஆச்சு, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். பார்த்தா ஏதோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆன மாதிரி இருக்குது தம்பி, இன்னும் கொஞ்சம் அடி வாங்கணும்னு ஆசையாக இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலறிடுறான். அப்போ வந்து சொல்கிறான், ஸோ உங்களால் தூங்க முடியுது, சாப்பிட முடியுது, நிம்மதியாக வந்து ப்ரீத் பண்ண முடியுது. ஸோ உனக்கு வந்து நீ எந்த அளவுக்கு பிளஸ்டான ஒரு ஆள்னு தெரியல, எந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழலான்னு தெரில. ஸோ நீ வந்து உன்னோட இருக்க மீதி வாழ்க்கையாச்சும் ஒழுங்காக வாழு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ உன்னோட லைஃப் வந்து நீ ப்ரீஷியஸாக வந்து லீட் பண்ணணும், புரிஞ்சா அப்படின்னு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அப்போ இவன் வந்து யோசிக்கிறான், ஏதோ இவன் கூலாக பேசுகிறான் நினச்சிட்டு என்னென்ன பேசுகிறானே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு சரின்ற மாதிரி அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி ஏதாச்சும் தப்பாக ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக உன்னை வந்து கொல்ல மாட்டேன், ஆனால் நீ வந்து நினைக்கிறத விட நான் வேறு மாதிரி வந்து பண்ணுவேன், டீமன் ஆர்பாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அது வந்து ஒரு ஸ்கில்லு. ஸோ அது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமன் ஹார்ஸ் வந்து அப்படியே அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி தூக்கிடும். ஸோ லிட்டரலாக இவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே வந்து புரியாது. யாரோ பெரிய ஒரு லாரி மேலே ஏறின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுன்னா டார்கெட்டோட சவுலை வந்து எடுத்துக்கும். ஸோ அவங்கள வந்து என்ன நடக்குதுன்னே வந்து தெரியாது. ஸோ அதனால் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு வைக்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்து பார்த்துருக்காங்க, சியோலா வந்து பார்த்துருக்காங்க, காங்கு வந்து என்ன திருப்பியும் வந்து காப்பாற்றினான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் எப்படி வந்து காசு சம்பாதிக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த அப்புறம் தான் வந்து கண்டுபிடிக்கிறான் மேஜிக் ஸ்டோன்ஸை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சியோலா எனக்கு வந்து மேஜிக் ஸ்டோன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறியா அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும்போது காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேஜிக் ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ இதுதான் ஒரு ரேங்க் மேஜிக் ஸ்டோன். ஸோ இது வந்து காப்ளின் கிட்ட வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் எந்த அளவுக்கு டார்க்கராக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டோட ரேங்க் வந்து ஹையராக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுலேருந்து எந்த ஒரு டிமானிக் எனர்ஜியுமே என்னால் சென்ஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பவரை வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக டிமானிக் எனர்ஜி கிடையாது. கடைசியாக நான் சென்ஸ் பண்ணதோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்ததோட இதுக்குள்ளே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ்குள்ளே மேஜிக் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி டிமானிக் எனர்ஜி இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்து வரான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து டிமானிக் எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியலன்ற மாதிரி அந்த நான் பார்த்துட்ருக்கான். சரி ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு சிஎல்ஓமே அந்த இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், பக்கத்தில் ஏதாச்சும் பிளேயர் சப்போர்ட் சென்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்தளவுக்கு க்ளோஸில் இல்லை, பட் ஹெட் ஆஃபீஸ் கிட்டே வந்து இருக்கும், சியோல் ஸ்டேஷனுக்கு க்ளோசஸ்ட் லொக்கேஷனில் தான் இருக்குது, எனக்குமே அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, நம்ம வந்து ஒன்றா போகலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரி நான் போயிட்டு என்னோடய பேசிக் லேர்னிங்லாம் வந்து திருப்பி கற்றுக்கணும், நான் வந்து எப்படியாச்சும் செகண்ட் எஃபெக்ட் நீங்கள் வந்து அன்லாக் பண்ண வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் எப்படியோ ஃபைனலாக ஒரு ஏஞ்சல் வந்து மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக இருக்கான். ஸோ இப்போ வந்து நான் அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் இப்போ இவக்கூடயே நான் சுற்றிட்டு இருந்தேன்னா என்னோடய ஹண்டிங் எஃபிஷியன்சி ரொம்பவுமே கம்மியாயிரும், பட் பரவாயில்ல நான் இது வரைக்கும் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணதில்லை, அதனால நான் வந்து சர்வைவ் பண்ணி எப்படியாச்சும் க்ரோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க மெட்ரோ ஸ்டேஷனில் போய் அப்படியே ட்ரெயின் ஏறி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பிளேயர் சென்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த கார்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கார்டு இல்லாமல் தானே அவன் ஆல்ரெடி அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ இப்போ போய் பிளே ஸ்டேஷனில் போய் அவன் வந்து அவனோட கார்டையுமே வந்து செஞ்சுக்கிறான். ஸோ ஆக்சுவலாக ரீயூஸ் பண்ணிக்கிறான். முதல்ல வந்துட்டு அவனோட கார்டில் 16ன்ற மாதிரி இருக்கும் 2016. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ரினியூ பண்ணி 2023 மாற்றணும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் காட்டுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகணும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்க ஆளுங்களாம் வந்துட்டு சார் உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து
கேட்டுக்கிறாங்க. என்னோட ரேங்க் வந்து டி ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது வந்து தப்பெல்லாம் கிடையாது, நல்ல ரேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே மெட்ரோக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம சியோவில் வந்து அவங்களோட பழைய மொபைல் வந்து தராங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இப்போதைக்கு நான் போய் அந்த பேசிக் லேர்னிங்காக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃபீலிங் உங்களால் இந்த பேனல்லே வந்து பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுறான். சரி, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அமுச்சு வைக்கிறான். ஸோ அவங்களுமே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அவனோட அந்த மிஷினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறான். ப்ராசஸிங் ஆகுது. நேம் வந்து காங்கு. ஸோ அவனோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது. அவனோட கியூ நம்பர் வந்து 18ன்ற மாதிரி வருது. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட டெஸ்ட்டுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் ரூம் போகணும் போல் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி வந்து சொல்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். டெஸ்டிங் ரூம் 9ல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ரேங்க்கு. ஸோ அந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ரேங்க்கு, அவங்க என்ன ரேங்க், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கில்ஸுமே வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவனோட நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த இடத்துல நிறைய கில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் எஸ் ரேங்க் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப பிளஸ்டான ஆளுங்க. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில ஃபர்ஸ்ட் ரைஸில் வந்து நடக்கிறதே ரொம்பவுமே கஷ்டம். இந்த உலகத்தில் மொத்தம் 5 பெரிய கில்ஸ் வந்து இருக்குது இந்த கொரியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிர்ஸ் கிம் ஜாயுங் அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரெட் ரோஸ் சா யோன்ஜூ அப்படின்ற ஒரு கில்டு வந்து இருக்குது. ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹானுல் பேக் கேங்யூன் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கில்டு இருக்குது. ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா சனரே ஜங் ஹியோன்ஜூ அப்படின்ற ஒரு கில்டு இருக்குது. கடைசியாக ஒன்னுரி சா மின்யூங் அப்படின்ற வரையும் ஒரு கில்டு இருக்குது. கரும்பிடிச்சவனுக்கு ஏன் தான் அப்படி பேர் வைக்கிறானுங்களோ தெரில, எனக்கு வாயிலையுமே வர மாட்டேங்குது. மொத்தம் கொரியன் பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்துட்டு என்னோடய ஃபுல் பவர் வந்து இந்த இடத்துல அன்லாக் ஆகாது. அதனால் என்ன நடக்க போதோ தெரியல. ரொம்ப மட்டமாக என்னோடய ரேங்க் வந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்பர் 18 சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறான். நீங்கள் தான் காங்குவா, சரி ஓகே, உங்களோட கைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்மலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களோட ரேங்க் வந்து கண்டுபிடிச்சிருவோம், அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்பா எதுவும் மாறிடக்கூடாது, தப்பாக வந்துருச்சுன்னா நான் முன்னாடியே வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை வைக்கிறான். உடனே வந்து க்ளோ ஆகுது. சீரியஸாவா, நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது மிஸ்டர் காங்கு நீங்கள் வந்து எஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட கையெடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக நான் எல்லாமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இவன் வந்து எஸ் ரேங்க்கையும் தாண்டி போவான் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்தது என்னவோ எஃப் ரேங்க்கோ எஃப் ரேங்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஃப் ரேங்க் வந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா இது வந்து ஒரு பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுல, அதனால வந்து அவன் இன்னுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ என்னடா வாழ்க்கை, எனக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு, என்னோட பவர் வந்து சீல் ஆகிடுச்சா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரியல. பட் ஆனால் அடுத்த எபிசோட் தாறுமாறாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.